ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது பாக்கியா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் நடக்கிற காம்படிஷனுக்காக கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நிதிஷை வந்துட்டு ட்ரங்க் ஸ்டடீஸ் கேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததும் பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்த நிமிஷமே இனியாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அதிர்ச்சியில் இனியா வந்துட்டு என்னம்மா இப்போ தான் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா இங்கே பாருமா, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் பதட்டப்படாமல் தெளிவாக கேளு. நான் இங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக கேமில் வந்துட்டு கலந்துக்கிறதுக்காக நான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னமோ நடக்குது இனியா, எனக்கு என்னுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மாச்சு, இன்னும் ரொம்ப பதட்டமாக பேசுகிற, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இனியா, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிதிஷ் தான் இங்கே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த டங்க் ஸ்டடீஸ் கேஸில் வந்துட்டு நிதிஷை வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க போலீஸில். இது வந்துட்டு என்ன இனியா நடக்குது இங்கே? இது நான் பார்க்குறது நிஜமா கனவா, இது உண்மையா? நிதிஷ் எதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியல. நான் அங்கிள் கிட்டே பேசுகிறேன், நீங்கள் ஃபோன் வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா ஃபோனை கட் பண்ணிவிட்டு எந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த விஷயம் அம்மாவுக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோவத்தோட இங்கே சுதாகர் கிட்டே போகிறாங்க. சுதாகர் கிட்ட போயிட்டு பயங்கரமாக இனியா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அங்கிள், நேற்று என்னமோ என்கிட்ட அவ்வளோ பேசுனீங்க, நிதிஷை நான் திருத்திடுறேன், நிதிஷ் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், இனிமேல் அவன் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கவே மாட்டான், நான் அவனை திருத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கேருந்து வீட்டை விட்டு போகாத, உன்னோட வாழ்க்கைக்கு நான் கேரண்டி, நான் உன்னை பார்த்துக்கிறேன், இனியா நீ என் பொண்ணு மாதிரி, நிதிஷ் இனிமேல் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணீங்க. ஆனால் இப்போ என்னடனா நிதிஷ் வந்து திரும்பவும் ட்ரங்க்ஸ் எடுத்துக்கிறதுக்காக போயிருக்காங்க. அங்கே வச்சு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சுதாகருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இனியா சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாம் அங்கிள், இப்போ தான் என் அம்மா ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. நான் தான் அந்த ரயில்வே பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் அங்கே போட்டி நடக்குது, அதில் என் அம்மாவை கலந்துக்கிட்டு அவங்கள முன்னேற்றலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணி அங்கே என் அம்மாவை கலந்துக்க வைக்கிறதுக்காக போட்டிக்கு போயிருந்தோம். அங்கே திரும்பவும் கால் பண்ணியிருந்தாங்க. என் அம்மா அங்கே போகும்போது நிதிஷை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதை என் அம்மா நேரில் பார்த்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த கேட்குறாங்க. நான் என்னன்னு சொல்கிறது? ஆமாம், நீங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளை ட்ரங்க்ஸ் அடிட்டு தான், அவர் குடிக்கிறாரு, அவருக்கு நிறைய பழக்கம் இருக்குது, ஏற்கனவே அவருக்கு அந்த பழக்கம் இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். இப்போ நீங்கள் அப்படிப்பட்ட ஒருத்தரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நான் என் அம்மா கிட்ட சொல்லவா முடியும் அங்கிள், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இனியா வந்துட்டு சுதாகர் கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு நீ கோவப்படாத இனியா, நீ விஷயத்த சொல்லிட்டேல, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், இங்கே பாரு இனியா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஹெல்ப் பண்ண சொல்கிறீங்க, என்ன இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுமே கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சுதாகர் இருந்துக்கிட்டு இங்கே பாரு இனியா, நீ தான் வந்துட்டு இப்போது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி ஏற்கனவே நிதிஷை வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது பேப்பர் நியூஸ் மீடியா அப்படின்னு நிறைய நியூஸ் பரவிட்டு நிதிஷோட இமேஜே வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதுலேருந்து நான் அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு மீட் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போ திரும்பவும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பாரு இனியா, நீ மட்டும் அந்த ஃபோட்டோஸ் நியூஸ் எதுவுமே வெளியில் வரவிடாமல் உன் ஆஃபீஸில் இருக்கிற உன் பவரை வச்சு நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் அங்கிள், நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒருத்தி மட்டுமா சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இங்கே எங்களை மாதிரி நிறைய நியூஸ் இருக்குது, நிறைய வந்துட்டு ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு நிதிஷை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நான் வந்துட்டு என்னோடய சேனலில் போடாமல் விட்டுருவேன், அதே மாதிரி எல்லோரும் இருப்பாங்களா? என்ன சொல்கிறீங்க அங்கிள் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. பாருமா இனியா, உன்னோடைய பவரை வச்சுட்டு நீ யாரையும் வந்துட்டு நிதிஷோடைய ஃபோட்டோஸை வெளியில் விடாமல் நீ தான் இனியா பண்ணணும். நிதிஷ் மேலே கேஸ் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் பேசி இப்போவே நிதிஷை வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
நிதிஷை வெளியில் கொண்டு வந்துடுவீங்க. ஏற்கனவே நீங்கள் அதை பண்ணவங்க தானே, எங்ககிட்ட அந்த உண்மையை மறைச்சி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி. இந்த கதை எல்லாம் எனக்கும் தெரியும் அங்கிள். இப்போது என் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. என் அம்மாவுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் கிட்ட இனியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சுதாகர் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு இனியா, தம்பந்தி அம்மாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் அவங்கக்கிட்ட ஏதாச்சும் பேசி சமாளிச்சுக்கிறேன். நீ நான் பண்ணுற ஹெல்ப்பை பண்ணு, நான் சொல்கிற ஹெல்ப்பை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அங்கிள், நான் என்னால் முடிஞ்சதை தான் பண்ண முடியும். நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுமே சொல்லிக்கிட்டு இங்கே நிதிஷை பார்க்க கிளம்பி ஸ்டேஷனுக்கு வராங்க. இங்கே பார்த்திங்களா சுதாகருமே வராங்க. சுதாகருமே சார் இங்கே பாருங்கள், எதுக்காக இப்போ என் பையனை பிடிச்சிட்டு வச்சுருக்கீங்க? அவனுக்கு அந்த மாதிரி பழக்கமெல்லாம் இல்லை. அவன் அங்கே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு தான் தற்காலிகமாக அங்கே போனான். நீங்கள் நிதிஷுமே ட்ரங்க்ஸ் அடிக்ட் பண்ணான் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இங்கே பாருங்கள் சார், என் பையனை வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், உங்கள் பையனாக ட்ரங்க்ஸ் எடுத்திருக்கான், இதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, அவனை போய் நீங்களே பாருங்கள், அவன் ட்ரங்க்ஸ் எடுத்திருக்கானா எடுக்கலையா அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது உண்மை தான், என் பையன் ட்ரங்க்ஸ் எடுத்திருக்காதான். ஏற்கனவே அவன் அப்படி இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு அவனை நான் வெளியில் கொண்டு வந்தேன். இந்த மாதிரியும் நிதிஷ் மேலே எந்த கேஸ் ஆகாமல் கேஸ் ஃபைல் பண்ணாமல் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சார். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், நிதிஷை மட்டும் வெளியில் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் சார், அது எப்படி சார் விட முடியும்? இப்போ கமிஷனர் வரைக்கும் விஷயம் போயிடுச்சு. இங்கே நாங்கள் 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் கமிஷனருக்கு தகவல் சொல்லிட்டோம். இப்போ அவர் ஒருத்தரை மட்டும் நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னா, நீங்கள் 5 பேருன்னு சொன்னீங்க, இப்போ 4 பேர் தான் இங்கே எங்ககிட்ட சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் கமிஷனருக்கு பதில் சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொல்லாங்க. அங்கே பாருங்கள் சார், நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தெரியும். நிதிஷோட இடத்துக்கு வேறு யாராச்சும் கூட நான் அரேஞ்ச் பண்ணி கூட நானே கூட ரெடி பண்ணி தரேன். நீங்கள் நிதிஷை மட்டும் வெளியே விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி இங்கே சுதாகர் போயிட்டு மறைமுகமாக பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட. இங்கே நிதிஷுமே பார்த்திங்கன்னா லாக்அப்பில் வச்சுருக்காங்க. இனியாக போயிட்டு அங்கே நிற்கிறாங்க. நிதிஷ் அவங்கள பார்த்துட்டு பயங்கரமாக முறைக்கிறாங்க. ஏய், நீ எங்கடி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இனியா பேசுகிறாங்க. ஆனால் இனியா பேசுகிற வர எதுவுமே நிதிஷ் அங்கே கேட்காம அவங்க பாட்டுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சுயநிலைவே இல்லாத மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பாக்கியாவுமே பதறி அடித்து போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு இனியா கிட்ட ஓடி பிடிச்சி, என்ன இனியா நடக்குது, இங்கே மாப்பிள்ளையை எதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் மா ஒன்றுமே இல்லைம்மா, அவர் அவர் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. அங்கே அவர் ட்ரங்க்ஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, அங்கிள் வந்திருக்காங்க, இன்ஸ்பெக்டர் பேசி எப்படியாச்சும் வெளியில் விட்டுருவாங்க நிதிஷா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இனியா, நிதிஷை பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அவர் என்கிட்ட ஒழுங்காக கூட பேசவே இல்லை. நான் அங்கே போயிட்டு அவர் எதிர்கால நின்றுக்கிட்டு நிதிஷ் அப்படின்னு கூப்பிடுறேன். அவர் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இனியா, உனக்கு ஒரு தப்பான மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமோ, இதனால தான் உன் அப்பாவுமே ஒரு மாதிரியாக நேற்று பேசிக்கிட்டு இருந்தாரா? இப்போ தான் எனக்கு விஷயம் தெரியுது. எங்கே உன் மாமனார் அங்கிள் எங்கே? நான் அவரை பார்த்து பேசாமல் விட மாட்டேன், சம்மந்தி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இங்கே பாக்கியா பார்க்கலாம், இனியா ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே அவங்களால முடியல. பாக்கியாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. நேராக சுதாகர் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் சம்மந்தி, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? உங்கள் பையனோட வாழ்க்கையில் இங்கே என்ன தான் நடக்குது? எந்த விஷயத்தையுமே எங்கள் கிட்ட சொல்லாமல் மறைச்சி இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போது பாதிக்கப்படுறது என் பொண்ணோட வாழ்க்கை. நிதிஷை இப்போது ட்ரங்க்ஸ் அடிக்ட் கேஸில் உள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பார்த்திங்கன்னா சுதாகர் கிட்ட கேட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த விஷயம் அடுத்து இனியா பார்த்திங்கன்னா கோபியுமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கோபியுமே இதை கேட்டதும் பயங்கர அதிர்ச்சியாகி இங்கே வராங்க இனியா கிட்ட. இங்கே என்னாச்சு இனியா குட்டி அப்படின்னு கேட்குறாங்க.
இங்கே பாருங்க டாடி, நிதிஷ் திரும்பவும் ட்ரங்க்ஸ் எடுத்திருக்காரு. அங்கேருந்து போலீஸ் வந்துட்டு இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதை வந்துட்டு மம்மி தான் பார்த்துருக்காங்க. மம்மிக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போது மம்மியுமே சுதாகர் அங்கிளை பார்த்து பேசி சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் இங்கே கொஞ்சம் வரீங்களா டாடி, எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி சொல்கிறாங்க. பாக்கியாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா, பாக்கியா இப்போ என்ன பண்ண போகிறானே தெரியல, நான் உடனே அங்கே வரேன் இனியா குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ் வந்துட்டு உள்ள லாக்அப்பில் போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறாங்க நம்ம கோபி வந்துட்டு. ஆனால் சுதாகர் அவரை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்கிட்ட பேசுகிறதே இல்லை. நிதிஷ் வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கிறதே இல்லை. சுதாகரமே இருந்துக்கிட்டு வாங்க சம்மந்தி அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன இதெல்லாம் வாங்க சம்மந்தின்னு கூலாக பேசிகிட்டு இருக்கீங்க, எந்த இடத்துல வந்து நிறுத்திருக்கு பாருங்கள், இதனால தான் என் பொண்ணை நான் நேற்றையே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன், நீங்கள் தான் நான் பார்த்துக்கிறேன் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. என் பொண்ணுமே இங்கே இருக்க அப்படின்னு சொன்னால் அதனால தான் நான் விட்டுட்டு போனேன். அடுத்த நாளே இப்படி வந்து நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க பாக்கியாவுக்கு இங்கே அப்போது எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு, இந்த விஷயம் தெரிஞ்சுதான் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுமே கோவப்படுறாங்க. கோபியுமே நடந்தது என்னன்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாரு பாக்கியா, நீ இப்படி கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நேற்று தான் இனியா என்கிட்ட விஷயத்த சொன்னா அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. இனியா குட்டி, அப்போ நீயும் மறைச்சிட்ட இல்லை, ஏன் என்கிட்ட எது நடந்தாலையும் நீ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் எதுவாக இருந்தாலையும் அம்மா கிட்ட சொல்லுன்னு தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இனியாவுமே இப்போது என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல மம்மி, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சால் நீங்கள் கவலைப்படுவீங்க, வருத்தப்படுவீங்க, உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு தான் நான் இந்த விஷயத்த டேடி கிட்ட மட்டும் சொன்னேன். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு, நீங்களே என் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் வாழ்க்கையில் எனக்கு தனியாக முடிவு வெடிக்கவும் தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வந்து நேரடியாக நிதிஷ் சட்டையை பிடிச்சி எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லாக்அப்பில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸுமே இங்கே பாருங்கம்மா, அக்யூஸ் கிட்ட இப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கக்கூடாது, எதாக இருந்தாலும் நாங்கள் விசாரிக்கணும், உங்கள் ஃபேமிலி மேட்டரெல்லாம் நீங்கள் வெளியில் போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் சம்பந்தியம்மா, நீங்கள் இப்போ கோவப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, இங்கே இந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சது எங்களுடைய தப்பு தான். இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு இப்போது இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசியிருக்கேன், நிதிஷை கண்டிப்பாக நம்ம வெளியில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. இப்போது நிதிஷை வெளியே எடுத்துட்டா மட்டும் என் பொண்ணுடைய வாழ்க்கை சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் நம்ம சுதாகர் வந்துட்டு என்ன பண்ணி நிதிஷை வெளியே கொண்டு வர போகிறாங்க, இல்லை பாக்கியா நிதிஷ் வந்து வெளியே வந்தாலையும் இனியாவை நிதிஷ் கூட வாழ வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை அவங்களோடய கூட்டிகிட்டு போக போகிறாங்களா என்ன அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.